இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மாந்தி பகவான், அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த நவகிரகங்களில் 9 நவகிரகங்களுக்கு மேலாக மிகப்பெரிய ஆதிபத்தியமும் மிகப்பெரிய ஒரு சக்தியும் நிறைந்த இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா பிதாவளி சொத்துக்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் மிகப்பெரிய தடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா சம்மந்தப்பட்ட வகையில் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த பூர்வீக சொத்தை பேப்பரில் பார்த்துக்கலாமே தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தேவையில்லாத தடை, தேவையில்லாத தாமதம், தேவையில்லாத வில்லங்கம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பங்காளியாக இருந்தாலும் சரி, அதில் அந்த உறவு வகையில் பாசம் காட்ட முடியாமல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு அகண்ட சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த பூர்வீக சொத்திலேயே இருந்து வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாமல் ஊரை விட்டு ஊர், அதாவது வெளியூரோ அல்லது வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ சென்று ஜீவிக்கக்கூடிய, ஜீவனம் பண்ணக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு அமையுது. பொதுவாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது பிதாவளி உறவுகள் மூலமாக ஏதாவது பெருமைகள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு 9ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த 9ஆம் இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா பூர்வீக சொத்து இல்லாமல் இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு வகையில் தாங்கிக்கலாம். ஆனால் பூர்வீக சொத்து நிறைய இருந்து அதை கடுகளை கூட உங்களுக்கு அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு துயரமாகவும் மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு சொத்து இருந்தது அப்படின்னு வைங்களே, இந்த சொத்து மூலமாகத்தான் சண்டை வர்றது, சச்சரவு வர்றது, பிரச்சனை வர்றது, நீதிமன்றம் செல்வது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக அண்ணன் தம்பி உறவுகளில் சமாதானம் இல்லாமல் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படுறது, தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படுறது, தேவையில்லாமல் நீதிமன்றம் செல்வது, தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் தாழ்த்தி பேசுவது, தரைக்குறைவாக பேசுவது, இந்த மாதிரியான வியாக்கானங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல ஒன்று பாவகிரகம் இருக்கும் அல்லது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இதே 9ஆம் இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா ஏருக்கு மாறான எதிர்மறையான அண்ணன் தம்பி ஒற்றுமை அப்படிங்கிறத விட அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத கலகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சனி பிரதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க இருந்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதில் சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுக்கு மிகுந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது எந்த மாதிரியான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது, அதாவது மாதத்தில் 2 முறை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் உகந்த நேரமாகவும் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் நாம் எல்லோருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் பிரதோஷம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிற தோஷங்களை, அதாவது மற்ற தோஷங்களை விளக்கக்கூடிய, மற்ற தோஷங்களிலிருந்து பிற தோஷங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த பிரதோஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரதோஷ சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிற தோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை இந்த பிரதோஷ வழிபாட்டில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்படிப்பட்ட அந்த பிரதோஷத்தில் சனி பிரதோஷம் வைங்களே, சனிக்கிழமை நாள் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சாஸ்தாங்கமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது சத்தியமான நிச்சயமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே இந்த உலகத்தில் ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற முப்பெரும் வேலைகளை எக்கணமும் முக்கணமும் கவனம் சிதறாமல் கையாளக்கூடிய அந்த பிரம்மனுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரதோஷத்தில், அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரதோஷ வழிபாட்டில் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷமோ அல்லது கவலைக்கு இருக்கக்கூடியான ஒரு கண்டம் இருந்துன்னு வைங்களே, அந்த கண்டங்களிலிருந்து அந்த தோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு பிரதோஷ வழிபாடு, எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட பிரதோஷ காலத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்டம் போன்ற தோஷங்களிலிருந்து
ஓரளவாவது உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வரத்தை அந்த சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகமான ஆன்மீகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் சனிக்கிழமை நாள் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு எதனால் அதிகபட்சமான சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அனுக்கிரகம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் யமதர்மராஜா சிவபெருமானுடைய அனுகிரகம் மட்டுமல்ல, யமதர்ம ராஜாவுடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு எவ்வளவு ஆயுள் தீர்க்கம் இருந்தாலும் அந்த மனுஷாளுடைய வாழ்க்கையில் 3 முறை கண்டம் வரும் இல்லையா, அந்த 3 முறை வரக்கூடிய கண்டங்களிலிருந்து உங்களுடைய பிண்டத்தை தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த யமதர்ம ராஜா வழிபாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. அப்போது சனிக்கிழமை நாள் வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும், யமதர்ம ராஜாவுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சனி பிரதோஷம் நமக்கு மிகப்பெரிய சான்றாக, மிகப்பெரிய அமைப்பாக, மிகப்பெரிய ஆளுமையாக, மிகப்பெரிய ஆன்மீகமாக எடுத்து சொல்லியிருக்குது அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கலாம்.